சாப்பாடு கையிலே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. 9:55 காலையில் 9:55க்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்கேயே வேலை பார்த்துட்டு மதிய நேரம் பக்கத்தில் இருக்கிற சின்ன அறையில் போய் சாப்பிட்டுட்டு உடனே மறுபடியும் வேலை ஆரம்பித்து 4 மணி வரை வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. ஏன்னா முதலமைச்சர்களுக்கு சம்பளம் உண்டு, 2 லட்சம் வரை சம்பளம் உண்டு. அந்த 2 லட்சம் சம்பளம் எதுக்கு அரசாங்கம் மக்கள் வரி பணத்தை இருந்து கொடுக்குறாங்க? உங்கள் கடமையை செய்யணும், வேலையை செய்யணும். டிஷர்ட்டு போட்டுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் வாங்குறீங்க இல்லை, இதுக்காகத்தான் அது சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். 9:55க்கு வந்துடுறேன். உதயநிதி கடமை தான் ரொம்ப மோசம். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, எந்திரிக்கிறதே 1 மணி 2 மணி, ஆனால் தூங்குறது 2 மணி, நைட்டு 3 மணி. ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமு அனுப்பி லைக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் முக்கியமானவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவங்ககிட்ட எல்லாம் 2 மணி வரை பேசிக்கிட்டு இருப்பார். அப்புறம் தூங்குவார் 12 1 மணி. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, சென்னையில் வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. ஒரு 11 மணி இருக்கும் காலையில். ஸ்டாலின் ஃபோன் பண்ணுறாரு உதயநிதி. அவரே சொல்கிறார், அப்பா ஃபோன் பண்ணார், ஒரு 10-11 மணி இருக்கும், நான் தூங்கிக்கிட்டேங்க. அப்போ என்னடா இதில் எல்லாம் வெள்ளம் வந்துருச்சாலும் பார்த்தையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் வெள்ளமா, மழை பெஞ்சதா அப்படின்னு வெளியில் பார்க்குறேன், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இல்லைப்பா நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது எல்லாருக்குமே ஒரு 1 மணிக்கு தான் எந்திரிக்கிறார், 2 மணிக்கு. அப்போ விஜய் மாதிரி சாப்பாடு எல்லாம் கொண்டு போகிறவாங்களா?